ஹலோ மக்களே வணக்கம். வெல்கம் டு டி ட்ரேடிங் கிளாஸ் த ஸ்டாக் மார்க்கெட் இன்ஸ்டியூட். ஸோ நான் துரைராஜ், ஃபவுண்டர் டி ட்ரேடிங் கிளாஸ். ஸோ நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரோ இல்லை ரிசர்ச் அனலிஸ்டோ கிடையாது. ஸோ இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். ஸோ நீங்கள் வந்து புதுசாக நம்ம சேனலில் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க. நான் இந்த மாதிரி ரெகுலராக ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் நிறைய பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்க வந்து புதுசா டிமேட் அக்கவுண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் டீடைல்ஸ் லிங்க் இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல டிமேட் அக்கவுண்ட் ஓப்பனிங் லிங்க் இருக்கு. அதை பயன்படுத்தி நீங்க டிமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே. உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்ஐபி பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் டீடைல் இருக்கு, நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நிஃப்டி ஏன் கண்டினியூஸா ரிஜெக்ஷன் ஆயிட்டே இருக்கு. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்ட் போகுது, உடனே திருப்பி ரிஜெக்ஷன் ஆகுது, அப் ட்ரெண்ட் போகுது, திருப்பி ரிஜெக்ஷன் ஆகுது. இது என்ன காரணம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் வச்சிருக்கிறது வந்து நிஃப்டியோட டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சிருக்கேன். ஸோ இந்த பர்டிகுலர் ஜோன், அதாவது கரெக்டாக சொல்லணும்னா 25,650 டு 690 இந்த ஜோன் இருக்கு பார்த்தீங்களா. இந்த ஜோன் வந்து ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ் ஜோனா இருக்கு. எவ்வளோ நாளா இருக்குன்னா ரொம்ப நாளா இருக்கு. ஓகேங்களா. பிகாஸ் இப்போ இந்த ஜோன் வந்து பாருங்க எத்தனை வாட்டி வந்து இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகிட்டே இருக்குன்னு பாருங்க. ஸோ நான் ஸ்டார்டிங்ல இருந்து காமிக்கிறேன். அதாவது இந்த ஜோன் வந்து ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ராங் ஜோனா எந்த இடத்துல இருந்திருக்குன்னா 23 செப்டம்பர் 2024 இருந்திருக்கு. ஸோ இதை பிரேக் ஆனதுக்கு அப்புறம் தான் நிஃப்டி வந்து உங்களுக்கு ஒரு ஆல் டைம் ஹை ரீச் ஆச்சு. ஸோ அகெயின் இங்கிருந்து கீழே விழுந்தது தான். அதாவது ஆக்சுவலாக அன்னைக்கு ஓப்பன், அதாவது 3 அக்டோபர் 2024 வந்து ஓப்பன் வந்து இங்கே பெரிய கேப் டவுன் ஆகி திருப்பி மேலே வந்தபோது இந்த ஜோனை பிரேக் பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஃபால் ஆனது தான் நிஃப்டி. கண்டினியூஸ் ஃபால், அதுக்கப்புறம் போவே இல்லை. அகெயின் வந்து இந்த ஜோன் பாருங்க 30th ஜூன் 2025 இந்த ஜோன் வந்து பிரேக் பண்ண ட்ரை பண்ணுச்சு. பட் திரும்பியும் இந்த ஜோனை பிரேக் பண்ண முடியல. அகெயின் திரும்பவும் சமீபமா, அதாவது 16th அக்டோபர் பிரேக் ஆயிட்டு மார்க்கெட் மேலே போச்சு. திரும்பியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேப் டவுன் கரெக்டா 6th நவம்பர் அதை பிரேக் பண்ண டைப் பண்ணிச்சு. மறுபடியும் பிரேக் பண்ண முடியல. இப்போ திருப்பி நிஃப்டி ரிவர்சல் இப்போ பிரேக் பண்ணிருக்கு. ஸோ நாளைக்கு வந்து சப்போஸ், அதாவது நான் இப்போ ஷூட் பண்ணிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 11th நவம்பர் ஷூட் பண்ணுறேன். நீங்கள் வந்து இது வந்து 12th நவம்பர், அதாவது நாளைக்கு தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இன்னைக்கு வந்து சப்போஸ் நிஃப்டி இதை தாண்டி க்ளோஸ் ஆயிருக்கு, அதாவது 25,700க்கு மேலே ஒரு ஸ்ட்ராங் க்ளோஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நிஃப்டி வந்து 26,000க்கு கண்டிப்பா போகும். 26,100 ரீச் ஆகிறதுக்கு எந்த டவுட்டுமே இல்லை. கண்டிப்பா வந்து நிஃப்டி வந்து 26,100 ரீச் ஆகும். பிகாஸ் ஆல்ரெடி இந்த இடத்துல ஒரு டபுள் டாப் டைப், இஸ் நாட் எக்ஸாக்ட்லி டபுள் டாப், பட் டபுள் டாப் டைப் ஃபார்ம் ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் இங்கே தான் போகும். ஓகேங்களா. ஸோ அதுக்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்கு. பிகாஸ் பிரைஸ் ஆக்ஷன் படி அந்த இடத்துல வேற எங்கேயும் ரிவர்சல் இல்லை. கண்டிப்பா அங்க போறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. மோரோவர் இவ்வளோ நாளா வந்து பாத்தீங்கன்னா நிஃப்டி வந்து ஒரு சேனல் டைப்ல ட்ரேட் பண்ணிட்டு இப்போதான் அந்த சேனலை பிரேக் பண்ணி ரீட்ரேஸ் ஆயிருக்கு. அதாவது 1 2 3 4 ஜோன்ஸ் பாருங்க. நான் உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கிறேன். ஸோ 1 2 3 4th ஜோன். ஸோ இங்கிருந்து பிரேக் அவுட் ஆயிட்டு திருப்பி ரீட்ரேஸ் பண்ணி இப்போ போக போகுது. ஓகே. ஸோ இப்போதைக்கு மார்க்கெட்ல வேற எந்த இஷ்யூவும் இல்லை அப்படின்ற பட்சத்துல, எந்த, அதாவது வந்து பாத்தீங்கன்னா லைக் தேவையில்லாத நியூஸ் எதுவும் இல்லை, நெகட்டிவ் நியூஸ் எதுவும் மார்க்கெட்ல இல்லை அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா வந்து மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா அப் ட்ரெண்ட் போறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. இதுதான் ஆக்சுவல் ரீட்ரேஸ்மெண்ட் பாத், இப்படி தான் போறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஓகேங்களா. ஸோ நீங்க வந்து இதை ஃபாலோ பண்ணி பாருங்க. ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான பிரைஸ் ஆக்ஷன் படி இதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து கண்டிப்பா அகெயின் ரெசிஸ்டன்ஸ் ஃபீல் பண்ணணும் அப்படின்னு இருந்தா 26,000ல மட்டும்தான் ஃபீல் பண்ண முடியும். ஸோ எக்ஸ்பெக்டிங் இந்த ஃப்ரைடே போறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. என்ன ரீசன் அப்படின்னா, ஒருவேளை கம்மிங் இந்த பீகார் எலெக்ஷன் ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு ஃபேவரா இருக்கும் பட்சத்துல கண்டிப்பா இந்த ஃப்ரைடேவே கூட இல்ல கம்மிங் மண்டே அன்னைக்கு நிஃப்டி ரேலி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஓகேங்களா. ஸோ இதுதான் என்னோட அனாலிசிஸ். ஸோ கம்ப்ளீட்லி எஜுகேஷன் பர்பஸ். உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் இதை நீங்க பயன்படுத்தி இதுக்கு ரிலேட்டடா நீங்க ட்ரேட் எடுத்துக்கலாம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரெகுலரா அடுத்தடுத்த வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ வெரி மச்.